வெல்கம் டு சோஃபி மேத். இன்னைக்கு 10th மேக்ஸில் யூனிட் எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். இஃப் த ஆர்டர் பேர்ஸ் x square minus 3x, y square plus 4y and minus 2,5 are equal, then find x and y. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? x square minus 3x, y square plus 4y is equal to minus 2,5. இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. That is first one is equal and second one equal. That is x square minus 3x equal to minus 2. Okay va? So by the way x square minus 3x minus 2 வந்து left side எடுத்துட்டு வரேன். So plus 2 ஆயிடும் equal to 0. So factorization பண்ணா 2. So sum பண்ணும்போது என்ன வரணும்? minus 3 வரணும். multiply பண்ணும்போது 2 வரணும். So 1 2 is 2 and minus 3 வரணும்னா இங்க minus 1 minus 2. Okay va? So factorize பண்ணா x minus 1 x minus 2 வருமா? So என்ன வரும்? 1, 2 தான் வந்து factor. x equal to 1, x equal to. Second one பாருங்க. So y squared plus 4y. y squared plus 4y is equal to என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5. So இது 5 வந்து left side எடுத்துட்டு வரோம். y squared plus 4y minus 5 equal to 0. So இது ஒரு quadratic equation. So இதை solve பண்ணுறோம். minus 5. So multiply பண்ணும்போது minus 5 வரணும். So 1 5 is 5. add பண்ணும்போது என்ன வரணும்? plus 4 வரணும்னா plus 5 இது minus 1 இருக்கணும். அப்போ தான் வந்து இங்கே plus 4 வந்திருக்கும். So y minus 1, y plus 5 equal to 0. So y equal to 1, y equal to minus 5. ஓகேவா? So x and y value வந்து find out பண்ணிட்டோம். அவ்வளோதான் first sum. Second sum பாருங்க. The Cartesian product a cross a has 9 elements among which minus 1, 0 and 0, 1 are found. Find the set A and the remaining elements of A cross A அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கார்டீஷியன் ப்ராடக்ட் ஆஃப் A cross A has 9 elements அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ A cross Aங்கும் போது 3 cross 3 தான் நமக்கு 9 கிடைக்கும். ஓகேவா? வேறு எதுவும் எலிமெண்ட்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 9 கிடைக்குமா? கிடைக்காது. ஸோ n of A cross A which is equal to 9 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஏங்கிறது என்ன அப்படின்னு சொன்னாக்க 3 எலிமெண்ட்ஸ் இருக்கும். A cross ஏங்கும் போது இதில் 3 எலிமெண்ட்ஸ் இதில் 3 எலிமெண்ட்ஸ் அப்போ தான் வந்து நமக்கு 9 கிடைச்சிருக்கும். ஸோ ஏங்கிறது அப்போ என்ன அப்படின்னா minus 1 0 1. ஸோ செட்ஸில் வந்து எலிமெண்ட்ஸ் வந்து ரிப்பீட் பண்ண மாட்டோம் இல்லையா? அதனால் A equal to minus 1 0 1. நெக்ஸ்ட்டு வந்து A cross A ஃபைண்ட் அவுட் பண்ணோம். A வந்து என்ன? minus 1 0 1. ஸோ A cross A அப்படிங்கும்போது cross minus 1 0 1. ஸோ A cross A ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? A cross A என்ன கிடைக்கும்? minus 1, minus 1 and minus 1, 0 and minus 1, 1 0, minus 1 0, 0 0, 1 and 1, minus 1 1, 0 1, 1. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க? ஆல்ரெடி 2 எலமெண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. எது? minus 1, 0வும் அண்ட் 0, 1 கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இதை விட்டுட்டு மற்ற எலமெண்ட்ஸ் ரிமைனிங் எலமெண்ட்ஸ் ஆஃப் A cross A தான் கேட்டிருக்காங்க. ஸோ ரிமைனிங் எலமெண்ட்ஸ் ஆஃப் A cross Aங்கும் போது இந்த 2 எலமெண்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எழுத வேண்டியதான். minus 1, minus 1 minus 1, 1 0, minus 1 0, 0 1, minus 1 and 1, 0 1, 1. So 7 elements இருக்கா? ஆல்ரெடி 2 elements வந்து given. ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்க. given that f of x equal to root x minus 1, எப்போ x வந்து greater than or equal to 1 இருக்கும்போது and then 4 for x வந்து less than 1 இருக்கும்போது ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் இதுலேருந்து வந்து 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. அதை கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து f of 0. 0ங்கிறது என்ன? 0ஓட வேல்யூ வந்து என்ன? less than 1 தான். ஸோ obviously f of 0 equal to 4னு டைரெக்டாக எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் வந்து என்ன அப்படின்னு சொன்னாக்கா f of 3. 3ங்கிறது வந்து என்ன அப்படின்னா 3 வந்து greater than or equal to 1. ஸோ செகண்ட் கண்டிஷன். ஸோ root of x minus 1. ஸோ எக்ஸுக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ணணும்? 3. ஸோ root of 3 minus 1 we can get root 2. நெக்ஸ்ட்டு தேர்ட் என்ன கொடுத்துருக்காங்க? f of a plus 1 வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருக்காங்க. f of a plus 1 என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா a வந்து greater than or equal to 0. ஸோ ஏக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா என்ன வரும்? f of 1 அப்படின்னு வரும். தட் இஸ் equal to 1 அப்படிங்கும்போது கண்டிப்பாக equal to 1 or greater than or equal to 1ங்கும்போது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் தான் வரும். தட் இஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1. ஸோ எக்ஸுக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ணணும்? a plus 1. ஆல்ரெடி இங்கே ஒரு +1 இருக்குது, -1 இருக்கு இல்லையா?
எக்ஸுக்கு பதிலாக ஏ ப்ளஸ் ஒன் போட்டிருக்கேன், இங்கே ஒரு மைனஸ் ஒன் இருக்குது. ஸோ மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் கேன்சல் ஆகிட்டு ரூட் ஏ வரும், தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் சம் பாருங்கள். லெட் ஏ ஈக்குவல் டு 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17 அண்ட் லெட் எஃப் ஃப்ரம் ஏ டு என், என்னங்கிறது நேச்சுரல் நம்பர்ஸ், ஏங்கிற செட்டு நம்ம கொடுத்துட்டாங்க. பி டிஃபைன் பை எஃப் ஆஃப் என், என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்க, எஃப் ஆஃப் என்னங்கிறது இதோட ரேஞ்சு. த ஹையஸ்ட் ப்ரைம் ஃபேக்டர் ஆஃப் என் பிலாங்ஸ் டு ஏ, அதாவது இதில் உள்ள எலமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதோட ஹையஸ்ட் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கா எஃப் ஆஃப் என் அப்படிங்கிறது. ரைட் எஃப் அஸ் அ செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ் அண்ட் ஃபைண்ட் த ரேஞ்ச் ஆஃப் எஃப். எஃப் கண்டுபிடிச்சிட்டு அதில் ரேஞ்ச் என்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ கிளியராக சம் போடும்போது உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ எஃப் வந்து ஃபஸ்ட்டு எழுதிக்கலாமா? எஃப் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு வந்து எலமெண்ட் வந்து ஆர்டர்ட் பேரை நம்ம எழுதிக்கலாமா, 9. இப்போ 9ஓட ப்ரைம் ஃபேக்டர்ஸ்லாம் என்ன, 9 வந்து எது டிவைட் பண்ணுவோம், 3 டிவைட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதில் ஹையஸ்ட் ப்ரைம் ஃபேக்டரே வந்து என்ன அப்படின்னு சொன்னாக்கா 3 தான். நெக்ஸ்ட்டு 10 வந்து 2 டிவைட் பண்ணும், 5 டிவைட் பண்ணும். ஸோ 5 தான் வந்து அதில் ஹையஸ்ட் ப்ரைம் ஃபேக்டர். அடுத்து 11 அப்படிங்கும்போது 11 வந்து 11 தான் ஹையஸ்ட் ப்ரைம் ஃபேக்டர். நெக்ஸ்ட்டு 12 வந்து 2 டிவைட் பண்ணும், 3 டிவைட் பண்ணும். ஸோ அதில் 3 தான் வந்து ஹையஸ்ட் ப்ரைம் ஃபேக்டர். அண்ட் தென் 13ங்கும்போது 13 தான் ப்ரைம் ஃபேக்டர், ஹையஸ்ட் ப்ரைம் ஃபேக்டர். அண்ட் 14க்கு வந்து 7 தான் ஹையஸ்ட் ப்ரைம் ஃபேக்டர். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு 15ங்கும்போது 15 எதெல்லாம் டிவைட் பண்ணும், 3 டிவைட் பண்ணும், 5 டிவைட் பண்ணும். ஸோ 5 தான் வந்து 15ம் டிவைட் பண்ணும். ஸோ 5 தான் வந்து ஹையஸ்ட் ப்ரைம் ஃபேக்டர். அண்ட் தென் 16க்கு பார்த்தோம் அப்படின்னா 2 தான் வந்து ஹையஸ்ட் ப்ரைம் ஃபேக்டர். அண்ட் தென் 17க்கு வந்து 17 தான் வரும். ஓகேவா? ஸோ எஃப் வந்து நம்ம எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கா எஃப் அஸ் அ செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ் எழுதியாச்சு. அண்ட் ஃபைண்ட் த ரேஞ்ச் ஆஃப் எஃப். ரேஞ்சுங்கும் போது இந்த செகண்டில் உள்ள எலமெண்ட்ஸ் தான் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரேஞ்ச் ஆஃப் எஃப் அப்படின்னா 3, 5, 11. 3 வந்து ஆல்ரெடி எழுதிட்டோம், எழுத வேண்டியதில்லை. நெக்ஸ்ட்டு 13, 7, 5 எழுதிட்டோம், 2 and then 17. ஓகேவா? ஸோ ஆர்டராக எழுதினோம்னா என்னென்ன வரும், 2, 3, 5, 11, 13, 17. இதெல்லாம் வந்து இதோட ரேஞ்ச். ஓகே.